தாலி கட்டு மேளம் கொட்டு தாலி கட்டு. இன்னைக்கு மணப்பெண் நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்பெஷலுங்க. இது வரைக்கும் அப்பா அம்மா பார்த்து பையனை ஓகே சொன்ன மணப்பெண்ணை பார்த்துருக்கோம். இப்போ தான் பார்த்த மாப்பிள்ளைக்கு அப்பா அம்மா ஓகே சொல்ல வச்ச மணப்பெண்ணை பார்க்க போறோம். லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ் பண்ண போற பிகாம் பண்ற முன்னணிக்கு வர துடிக்கும் பின்னணி பாடகி. லெட்ஸ் வெல்கம் சமீரா. மேளம் கொட்டு தாலி கட்டு மேளம் கொட்டு தாலி கட்டு. ஹாய், வெல்கம் டு தி ஷோ. Thank you. குட் லக் ப்ளீஸ். ஹாய் சமீரா. ஹலோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க ரொம்ப ஸ்பெஷல் தெரியுமா? இது வரைக்கும் வந்த பெண்கள் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்க போறவங்க. நீங்க மட்டும்தான் லவ் மேரேஜ்னு வந்திருக்கீங்க. ஸோ யூ வெரி வெரி ஸ்பெஷல். உங்க கூட யார் வந்திருக்காங்க? மை ஃபியான்சே. ஃபியான்சே. ஹாய், உங்க பேரு? ஆதித்யா. ஆதித்யா. எனக்கு ரொம்ப பிடிச்சமான பேர் ஆதித்யா. ரொம்ப நார்த் இந்தியனா இருக்கே. இல்லையே, இட்ஸ் சவுத் இந்தியன் நேம் தான். சவுத் இந்தியன் நேம் தானா? என்ன பண்றீங்க நீங்க? நான் இப்போ சாஃப்ட்வேர் டிவிஷன்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஓகே, கிரேட். உங்க கூட வேற யார் யார் வந்திருக்காங்க? இல்ல வரல. யாரும் வரலையா? ஏன் வரல? கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல, உங்களுக்கான ஷோ இல்லப்பா இது. கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி தான். ஆக்சுவலி பேரண்ட்ஸ் ஆர் சப்போஸ் டு கம். அம்மாக்கு உடம்பு சரியில்லை, ஸோ அப்படி. ஓ ஓகே ஓகே. பட் வீட்ல எல்லாம் ஓகேல? சம்மதம்லாம் வாங்கியாச்சு. நீங்க ஷோக்கு வரது எல்லாருக்குமே தெரியும். தெரியும். ஒன்றும் பிரச்சனை இல்லையே? நோ பிரச்சனை. ஓகே, வெரி குட். ஃபர்ஸ்ட் யார் ப்ரப்போஸ் பண்ணாங்க? அவரை பார்த்தா அவர் தான் ப்ரப்போஸ் பண்ண மாதிரி இருக்கு. அவர் தானே? பார்க்கறதுக்கு அப்படிதான் இருப்பாங்க, பட் நான் தான் ப்ரப்போஸ் பண்ணேன். நீங்க தான் ப்ரப்போஸ் பண்ணீங்களா? நல்லா இருக்கே. எப்போ பண்ணீங்க? எப்படி பண்ணீங்க? என்னோட 12th ஸ்டாண்டர்ட் முடிஞ்ச உடனே பண்ணேன். எத்தனை வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கீங்க? 2.5 years. நாட் பேட். வெரி குட். வீட்ல எப்போ சொன்னீங்க நீங்க? அப்பா அம்மா கிட்ட எப்போ சொன்னீங்க? டிகிரி ஃபர்ஸ்ட் இயர் எண்டிங்ல. ஃபர்ஸ்ட் இயர் எண்டிங்ல சொன்னீங்க. அப்போ 1 year வீட்டுக்கு தெரியாம லவ் பண்ணிருக்கீங்க. எப்படி ப்ரப்போஸ் பண்ணீங்க? ஓ, நார்மலா ஃபேஸ்புக் சாட்ல ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். ஃபேஸ்புக்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஓப்பனா? சாட்டிங். சாட்டிங்ல அவர்கிட்ட செம்ம தில் தாங்க உங்களுக்கு. சோமி சொல்லுங்க மேம். நீங்க சொல்லுங்க. நீங்க தான் சொல்லணும். எப்போ ஃபர்ஸ்ட் உங்க அவரை பாத்தீங்க? நாங்கள் மேட்ரிமோனியல் வெப்சைட்டில் தான் பார்த்தோம். சரி. அவர் என் ஃபோட்டோ பார்த்துட்டு அப்பா கிட்ட பேசினார். அதுக்கப்புறமா நேரில் வந்து பார்த்தாங்க. எங்கள் 2 பேருக்கும் பிடிச்சிருந்தது. இந்த ரிங் வந்து அவர் எனக்கு கிஃப்ட் பண்ணது தான். அந்த ஒரு ரிங்லேயே எனக்கு தெரிஞ்சது அவருக்கு என்ன எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நான் அப்போவே டிசைட் பண்ணிட்டீங்க. விழுந்துட்டீங்க, தொக்குனீன்னு விழுந்துட்டீங்க. கண்டிப்பா. ஓகே. எப்படி உங்களுக்கு வந்து இந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகுது? நிறைய பிக் டைம் அப்படின்னா ஒர்க் ஆகுது. கண்ணா பின்னாடி ஒர்க் ஆகுதான். தட்ஸ் கிரேட். ஓகே. இதோட மதிப்பு ரொம்ப அதிகம். 75,000. மாமா கிட்ட கொடுத்துட்டு வாங்க. போ. எனக்கு ரொம்பவே மூவிங்கா இருக்கு, ரொம்ப டச்சா இருக்கு. அதனால உங்களை ஹக் பண்ணணும்னு ஆசை இருக்கு. போல நிறைய தாயுள்ளங்கள் இருக்கிறதுனால நீங்கள் அந்த பாட்டை எனக்காக ஒரு முறை இந்த ஸ்டேஜியத்தில் பாடி கேட்பீங்க. எந்த பாட்டு? ஒவ்வொரு பூக்களுமே நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்காக பாடுவேன். கண்டிப்பா. என் கூட சேர்ந்து நீங்களும் பாடணும். ஒரு லைன் பாடுங்க. ஓகே, பாடுங்க. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே உறவன் வென்றால் போராடும் போர்க்களமே, ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே இரவானால் பகலொன்று வந்திடுமே. நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்விலே, லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில்.
நீங்கள் உங்களோட வருங்கால ஹஸ்பண்ட் கிட்ட லவ் யூ சொல்லியிருக்கீங்களா? இல்லைங்க மேடம். அரேஞ்ச் மேரேஜ்னால சொன்னதே கிடையாது, சொல்லக்கூடாதுன்னு மிரட்டி வச்சுருக்கீங்களா? அப்படின்னா ஃபிக்ஸ் ஆகிடுச்சுல, இப்போ சொல்லாமே. நீங்கள் சொல்லியிருக்கீங்களா? சொல்லிக்கிறேம்மா. சொல்லியிருக்கீங்களா? மெசேஜில் சொல்லிக்கிறேன். கடவுளே, நேரில் சொல்லியிருக்கீங்களா? ஃபோனில் சொல்லியிருக்கீங்களா? ஃபோன் நைட் டைமில் சொல்லு. அது அது நான் நைட் டைமில் சொல்லுவேன். நைட்டில் இப்போவே நான் சொல்ல லவ் யூ யாருக்கும் தெரியாம ரகசியமா நைட்டில் நான் ஒன்று சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ சொல்லுங்க பார்க்கலாம், தைரியமா சொல்லுங்க. ஐ லவ் யூ உஷா. ஐ லவ் யூ டூ. ஓகே, இப்போ பரிசு நேரம். அம்மா நீங்களும் வாங்க. இன்னைக்கு 3,20,000 ஜெயிச்சிருக்காங்க, 3,000 தங்கமும் ஜெயிச்சிருக்காங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப கடவுளாக பார்த்துக்கு எனக்கு வரன் கொடுத்துருக்காரு. அதாகவும் இந்த புதுயுகம் தொலைக்காட்சி அனைவருக்கும் நன்றி. எல்லாரும் இதே மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாருக்கும் ஒத்துழைக்கிற மாதிரி நேயர்களுடைய வாழ்த்துக்கள் அனைத்தும் என் பிள்ளைக்கு வந்து கிடைக்கும். உங்க ஆசீர்வாதம் உங்க பொண்ணுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் வேணும். ப்ளீஸ் என்ன பிளஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. நீங்க என்ன பிளஸ் பண்ணணும்? நீடோழி வாழ்க. மேளம் கொட்டு தாலி கட்டு, மேளம் கொட்டு தாலி கட்டு. நான் என்னோட கல்யாணம் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன். எங்களுடைய கல்ச்சர் படி ரொம்ப சீக்கிரமாக பண்ணுவாங்க. ஆனால் நான் கேட்ட முதல் கண்டிஷன் எனக்கு வேற ஒன்றும் வேணாம், எனக்கு நகை இப்படி வேணும், பட்டு சாரி வேணும் அப்படிலாம் கேட்க. என் கல்யாணம் வந்துட்டு நல்லா கிராண்டாக என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்கோ அதெல்லாம் ஒரு 2 நாள் ஆனாலும் 3 நாள் ஆனாலும் நான் ரெடி, நான் ரெடி. அந்த மாதிரி எனக்கு பண்ணணும் அப்படின்னு ஆசை. அதே மாதிரி தான் எங்கள் வீட்டில் பண்ணாங்க. அந்த ஆல்பம்ஸ், அந்த வீடியோ கலெக்ஷன்ஸ் அதெல்லாம் போட்டு பார்க்கும்போது அதில் கிடைக்கிற சந்தோஷம் இருக்கே பா, வேறு எதுவுமே வேண்டாம். ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் அதை விட்டுட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்க சொன்னால் நான் பார்த்துட்டு ஒவ்வொன்றா சொல்லி சிரிச்சுக்கிட்டு எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச நாள் என் கல்யாண நாள். ஷோவில் வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ண உடனே பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. ஆக்சுவலாக பயங்கர எக்ஸைட்டட்மெண்ட்டோடு இருந்துச்சு. முதல்ல பண்ணுவேனா பண்ண மாட்டானா அப்படின்ற ஒரு தாட்லேயே தான் இருந்தோம். ஏன்னா வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப கேஷுவலாக தான் எங்கள் அம்மா ஃபோன் பண்ணிட்டாங்க. திருப்பி எங்களுக்கு கால் பண்ணுவாங்க அப்படின்ற எனக்கு தாட்லாம் இல்லை. எங்கள் அம்மா அவங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் பண்ணதுனால நானும் இதை பெருசாலாம் எடுத்து எதுவுமே சொல்லவும் இல்லை. சரி, திடீர்னு பார்த்தா காலும் வந்துடுச்சு. நாங்கள் ஃபோன் பண்ண உடனே வந்து ஒரு 4 நாள் கழித்து கால் பண்ணியிருந்தாங்க, ஆடிஷன் கூப்பிட்டுருந்தாங்க. நான் நம்பவே இல்லை. இருந்தாலும் வந்து ஐயோ சரி கூப்பிட்டுட்டாங்க, என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போன்னு தான் போய் வந்திருந்தேன். ஆடிஷன் போச்சு, நல்லா போச்சு. ஆடிஷன் என்ன மாதிரியே நிறைய பொண்ணுங்க அங்கே இருந்தாங்க. எல்லோரும் நிறைய ஊர்லேருந்து வேறு வந்திருந்தாங்க. எல்லாருக்கும் அன்றைக்கி ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து ஆடிஷன் ஃபுல்லாக எடுத்து அதுக்கப்புறம் எங்களை வந்து செலக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. அப்போது நம்பிக்கை இல்லை, ஒரு வேளை என்னை கூப்பிட மாட்டாங்க போட்டிருக்கு அப்படின்னு நினச்சோம். நெக்ஸ்ட் வீக்குள்ளே கால் வந்துருச்சு, ப்ரோக்ராம் பார்ட்டிசிபேட் பண்ணோம், இதுதான் உங்களுடைய டேட்டுன்னு சொல்லி ஸ்கெடியூல் கொடுத்துருந்தாங்க. அன்றைக்கும் டவுட்ஃபுல்லாக தான் டவுட்ஃபுல்லாக தான் இருக்கும், அந்த ஷூட் ஒன்றும் நடக்காது போட்டுருக்கு, சரி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்னு சொல்லி தான் வந்தோம். பார்த்த உடனே அன்றைக்கி ஸ்னேகா மேம் இருக்காங்க, செட்டெல்லாம் இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணியிருந்தோம். அது என்னென்னா, அங்கே டிவியில் எபிசோடில் பார்த்தா மட்டும் சிங்கிள் ஃபேமிலி, அது வந்து ஒரே பொண்ணு வந்து ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க வித் அவங்களோட ஃபேமிலியோட. நாங்கள் போகும்போது கொஞ்சம் கேமில் வந்து நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் மாறி இருந்தது. அது கொஞ்சம் டிசப்பாயிண்ட்டாகவே இருந்துச்சு. ஏன்னா வந்து ஒரு பொண்ணுங்க இல்லாமல் 2-3 பொண்ணுங்க சேர்ந்து அன்றைக்கி வந்து ஒரு எபிசோடில் வந்து 3 பொண்ணுங்க விளையாடணும், அதில் வந்து எலிமினேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் மாற்றி சொன்னாங்க. அது கொஞ்சம் எங்களுக்கு டிசப்பாயிண்டடாகவே இருந்துச்சு. பட் இருந்தாலும் வந்து அதை ஸ்போர்ட்ஸ்டிவாக எடுத்து விளையாடணும் அப்படின்றதுக்காக விளையாண்டேன். அன்றைக்கி எபிசோடில் நான் வின்னும் ஆனேன், அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக வந்து மேலங்கொட்டி தாலிக்கட்டில் கலந்துக்கிறதுக்கு அப்புறமா நான் யார்கிட்டையுமே இன்ஃபார்ம் பண்ணலை. ஏன்னா வந்து சரி இது நியூவாக ஆரம்பித்தது, ப்ளஸ் வந்து நாங்கள் ரொம்ப ஷார்ட் டைமில் எல்லாமே முடிஞ்சிடுச்சு, அதனால் வந்து இது சொல்கிறது அளவுக்கு டைம் இல்லை.
ஆனால் அன்றைக்கி ஷோ வந்ததுக்கப்புறம் சான்ஸே இல்லை. ஷோ நடந்து அதாவது வந்து நான் பார்த்துட்டே டிவியில் பார்த்துட்டு இருக்கும் போதே கிட்டத்தட்ட 1 hour நான் ஃபோன்லேயே எங்கேஜ் ஆகிருந்தேன். அந்த அளவுக்கு வந்து பயங்கர ஃபோன் எல்லோரும் பார்த்து நீ என்ன இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்க, என்கிட்ட சொல்லவே இல்லை, இந்த மாதிரி எப்போ போனேன், என்ன பண்ண, இவ்வளோ ப்ரைஸ் வாங்கியிருக்கேன்னு சொல்லி ஏகப்பட்ட கால். அதுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இப்போ எல்லாருக்கிட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா எஸ்பெஷலாக வந்து இப்போ ரிலேஷன்ஸ் அவங்கக்கிட்டலாம் வந்து நல்ல பேர். ஏன்னா அன்றைக்கி நான் எபிசோடில் வின் ஆனேன். அதில் எவ்வளோ ப்ரைஸ் அமௌண்ட் இருந்தாலும் சரி, நான் வின் பண்ணதில் வந்து எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷம். அன்னையிலேருந்து இப்போ மட்டும் சரி எனக்கு தொடர்ந்து கால் வந்துக்கிட்டே இருக்குது. எல்லோரும் பயங்கர ஜாலியாக இதை பற்றி தான் கேட்டுட்ருக்காங்க. அங்கே என்ன நடந்துச்சு, என்ன போயிட்டு இருந்தது, எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, அப்புறம் எவ்வளோ கேப் விட்டாங்க, இதில் மாதிரி ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் டவுட்டு சொல்லியே எனக்கு பாதி தலை வலிக்குதுங்க. அந்த அளவுக்கு ஆகிடுச்சு. மேலே கொண்டு தாலி கட்டி என்னை வந்து பயங்கர ஒரு ஃபேமஸாக ஒரு இடத்துக்கு வந்து என்னை கொண்டு போயிடுச்சு. என்னோடய ஃபியான்ஸை ஜென்ரலாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் அன்றைக்கி ஷோவில் வந்து ஸ்னேகா கேட்ட உடனே ஏகப்பட்ட கொஸ்டினுக்கு பதில் சொன்னாங்க. எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு. என்கிட்ட சொல்லாத கேள்விகள் தான் அவங்கக்கிட்ட சொன்னாங்க. அதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நிறைய மனசில் இருந்தாலும் அவர் எப்போயுமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டார். நான் வந்து வீட்டிலலாம் இருக்கும்போது கேட்டுகிட்டே இருப்பேன், எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கன்னு. இ நெவர் எக்ஸ்ப்ரெஸ். பட் அங்கே பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா வந்து சர்டன் பாயிண்ட் அவர் உள்ளே இருந்தது எல்லாமே அந்த ஷோவில் தான் வந்து வெளியில் சொன்னார். அதனால் வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இப்போ சொல்லணுன்னா 100% வந்து 2 பேரும் ஃபுல் அண்டர்ஸ்டாண்டில் இருக்கோன்றதான் சொல்ல முடியும். இதே மாதிரி வந்து ப்ரோக்ராம் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக, அதாவது வந்து எந்த ஒரு நம்ம டிவியில் தான் இருக்கோம், இல்லை வந்து நம்ம சேனல் வந்து கேமரா வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாமல் அவங்க வந்து ரொம்ப ஜோவியலாக பேசிக்கிட்டு அந்த மாதிரி இருக்கிறது வந்து அந்த ஃபியரில் வந்து கண்டிப்பாக போயிடுது. ஸோ அதே மாதிரி இப்போ மாதிரி எப்பயுமே எல்லா ப்ரோக்ராம்லையும் எல்லா கண்டஸ்டன்ட்கிட்டையும் ஜாலியாக ஹாப்பியாக இதே ஜோஷோட இதே செரிஷோட வந்து நீங்கள் இந்த ப்ரோக்ராம் ஆங்கர் பண்ணணும்னு நாங்கள் ரொம்ப ஆசைப்படுறோம். இதை வீட்டில் பார்க்குற பெண்களும் சரி இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இனி கல்யாணமே ஃபிக்ஸ் ஆனத பெண்கள் கூட இதுக்காக கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகி இதில் விளையாடணும்னு ஆசைப்பட்றாங்க. இதில் கலந்துக்கிட்ட பெண்கள் வந்து தன்னுடைய துணையை, அதாவது தன்னுடைய கணவரை வந்து இந்த ப்ரோக்ராமில் காட்டி அப்புறம் வந்து அவங்களுக்கு உண்டான சில விஷயங்கள் வந்து இந்த ப்ரோக்ராம் செய்யும் அப்படின்றதுல வந்து நல்லபடியாகவே போயிட்டுருக்கு. ஸோ அதனால் இந்த பெண்கள் எல்லாருக்குமே வந்து இது கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம்தான். இந்த மேளம் கொட்டு தாலி கட்டு ப்ரோக்ராம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது எனக்கு. நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன் ஃபஸ்ட்டு போகணுன்னு. எங்கள் அப்பா மூலியமாக தான் எனக்கு கிடச்சிது. இந்த ஷோலேருந்து கால் பண்ணோடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஐ காட் நர்வஸ். அதுக்கப்புறமா சரி இந்த ஷோ முன்னாடி ஃபர்ஸ்ட் எபிசோட், செகண்ட் எபிசோடில் இருந்தது, 3rd எபிசோட் அந்த மாதிரி பார்த்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தெரிய வந்தது. தென் அதுக்கப்புறமா இந்த ஷோ போனதுக்கப்புறம் ஆடிஷன்ஸ்லாம் நடந்தது. ஸோ அதில் கெஸ்லாம் எனக்கு ரொம்ப லக் இருந்ததுனால நான் கலந்துக்கிட்டேன். ஆச்சரியப்பட்ட விஷயம் வந்து ஃபஸ்ட்டு ரவுண்டு வந்து 2 கொஸ்டின்ஸுமே தப்பாக சொல்லிட்டேன். அப்புறம் 3rd ஆன்சர் வந்து எனக்கு தெரியவே தெரியாது. ஜஸ்ட் ஒரு கெஸ்ஸில் தான் போனேன். அதுவும் வந்து அதுதான் வந்து ரைட் ஆன்சராக இருந்தது. ஸோ எனக்கு அதுதான் பெரிய ஆச்சரியமாக இருந்தது. என்னோடய என்கேஜ்மெண்ட்டுக்கு என்னோடய ஃபியான்ஸே வரல. அவர் வந்து கோவா போயிருந்தார். ஸோ அதனால் வர முடியல. ஸோ அந்த ஒரு சின்ன வருத்தம் தான். மற்றபடி ஐ ஆம் ஹாப்பி வித் எவ்ரிதிங். முன்னாடி வந்து நாங்கள் ரொம்ப பேச மாட்டோம். ரொம்ப நிறையா இந்த மாதிரி டிஸ்கஸ்லாம் பண்ண மாட்டோம். பிகாஸ் அவரும் ஆஃபீஸ் போகிறாரு. ஸோ ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. பட் இப்போது வந்து இந்த ஷோ மூலயமா வந்து நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னமும் நாங்கள் நிறைய பேசி தெரிஞ்சுக்கிறோம். மிகவும் பற்றி சொல்ல தேவையில்லை. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நான் ஃபஸ்ட்டு அவங்கள பார்த்தோன்னே வந்து ஒரே கேள்வி தான் கேட்டேன், கேன் ஐ ஹக் யூ அப்படின்னேன்.
அதுதான் ஃபர்ஸ்ட் கேள்வி. எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது அண்ட் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது இப்போ மேமை மீட் பண்ணது. இந்த மாதிரி இன்னும் நிறைய பேருக்கு இதே மாதிரி வந்து கலந்துக்கிட்டு இந்த ஷோவில் வின் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு எவ்ரி ஒன். என் பேர் கீதா. நான் புதுயுகம் சேனலில் மேலும் கொட்டை தாலி கட்ட ப்ரோக்ராம் அட்டன் பண்ணியிருந்தேன். நான் அப்போது அந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணும்போது சிங்கிளாக தான் இருந்தேன். ஆனால் அந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணி முடித்து 1 வீக்கில் எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகி மேரேஜும் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து என் ஹஸ்பண்ட் வீட்டில் தான் இருக்கேன். ஆக்சுவலாக இந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு நல்ல ஒரு கணவர் வருவார், ஹஸ்பண்ட் கிடைப்பார், நீங்கள் வந்து சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி எனக்கு இந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே ஒரு நல்ல லைஃப் கிடச்சிருக்கு. இவர் தான் என்னோட ஹஸ்பண்ட். ஹாய், ஐ ஆம் சுரேஷ். நான் இதுக்கு முன்னாடி வந்துட்டு 2 பேரும் ஒரு கார் ஷோரூமில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ வந்துட்டு என்னால் அப்ரோச் பண்ண முடியல, ஏன்னா பிடிச்சிருந்து, பட் அதெல்லாம் சொல்ல முடியல. இப்போ வந்துட்டு வேறு ஷோரூமில் இருக்கிறதுனால அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நேரில் போய்ட்டு அப்ரோச் பண்ணியிருந்தேன். ஒரு 1 வீக் டைம் எடுத்துக்கிட்டாங்க. சரின்ட்டு அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க. 2 வீட்லேயும் சேர்ந்து ஒரு டைமில் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணாங்க. இமிடியேட்டாக வந்துட்டு மேரேஜ் முடிஞ்சது. இப்போ 2 பேரும் ஒன்றா தான் இருக்கோம், சந்தோஷமாக தான் இருக்கோம். இதே மாதிரி சந்தோஷத்தை நீங்களும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் மணப்பெண் தான்.